அன்பினர்களே, ஈரான் அமெரிக்க இஸ்ரேல் போர் படலத்துக்குள் இஸ்ரேல் மிகப்பெரிய அடியை ஈரானிடமிருந்து வாங்கியது இல்லையா? அதே போன்று ஓரளவு அதிகம் என்பது வளைகுடா நாடுகளில் பஹ்ரைன், சவுதி அரேபியா, கட்டார் இவர்களை விட அதிகமாக அடி வாங்கிய நாடு அல்லது ஈரானின் ஏவுகணை தாக்குதலுக்கு மிக அதிகமாக அடி வாங்கிய நாடு அமீரகம். இந்த அமீரகம் ஒரு இரகசியமான ஒரு நகர்வு செஞ்சிருக்கான் பாவி. அதாவது சவுதி அரேபியா, கட்டார் அரபு தேசங்களை இணைத்து எல்லாரும் வாங்கலேன்னு ஒரு கூட்டு அடி ஒன்று கொடுப்போமா ஈரான் கேட்டுக்கிறான். இரகசியமான முறையில நாம் ஏற்கனவே தந்திருக்கோம் இல்லை. இஸ்ரேலிய பிரதமர் ஒரு தடவை அமீரகம் வந்ததும் இஸ்ரேலிய ராணுவ தளபதியும் அவர் ஒரு தரமும் அவங்களோட மொசாட் தலைவர் 2 தரமும் அமீரகம் வந்து அமீரக ஜனாதிபதியை சந்தித்து பல திட்டங்களை வகுத்து சென்றார்கள். அதன் பிற்பாடு சவுதி அரேபியா, கட்டார் ஆகிய 2 நாடுகளையும் இணைத்து வாங்களே நம்ம எல்லாம் சேர்ந்து ஒரு கூட்டு அடி ஒன்று ஈரானுக்கு அடிப்போம் என்று கூப்பிட்டுக்கிறாங்க. அழைப்பு கொடுத்துக்கிறார். யாருக்கு? அமீரகம். இவங்க 2 நாட்டையும் கூப்பிட்டா அந்த நாடு 2 மறுத்து விட்டது. அவங்களுக்கு அடி குறையத்தானே. இதுல சவுதி அரேபியா சல்மான் இருக்கானே, அவன் பாவி 2 பக்கம் நடிச்சான். பாம்புக்கு தலையை காட்டுற, மீனுக்கு வாழை காட்டுற, இப்படியோ நடிச்சிருந்த டைம்ல தான் ஈரான் மீது அதாவது கூட்டாக தாக்குதல் நடத்த சவுதி அரேபியா, கட்டார் ஆகிய நாடுகளை சம்மதிக்க வைக்க ஐக்கிய அரபு அமெரிக்கா மேற்கொண்ட முயற்சி படுதோல்வி அடைந்ததாக அமெரிக்காவில் இருந்து வெளியாகும் தி ஜேர்னல் கொடுத்திருக்காருல்ல, அவன் தான் செய்தி வெளியிடுகிறான். ஆக்கி அடிக்கிறான் பாவி. ஈரான் மீதான தாக்குதலை ஒருங்கிணைக்க வளைகுடா தலைவர்களிடம் ஐக்கிய அரபு அமீரக அதிபர் முஹம்மது பின் ஜாயித் வலியுறுத்தினார். வளைகுடா மீதான ஈரானின் தாக்குதல்களுக்கு எதிராக ஒரு கூட்டு ராணுவ பதிலடியை தொடங்குமாறு சவுதி அரேபியா மற்றும் கட்டாரை சம்மதிக்க வைக்க ஐக்கிய அரபு அமீரகம் மேற்கொண்ட முயற்சி படுதோல்வி அடைந்ததாக அமெரிக்க ஜேர்னல் தெரிவித்திருக்கின்றது. பிப்ரவரி 28 அன்று அமெரிக்காவும் இஸ்ரேலும் ஈரான் மீது தாக்குதல் நடத்திய சிறிது நேரத்திலேயே ஐக்கிய அரபு அமீரக அதிபர் முஹம்மது பின் சயீத், சவுதி அரேபியாவின் பட்டத்து இளவரசர் முஹம்மது பின் சல்மான் உள்ளிட்ட வளைகுடா தலைவர்களுடன் தொடர்ச்சியான தொலைபேசி உரையாடலை மேற்கொண்டு அழைப்புதல் விடுத்திருக்கின்றார். இதற்கு பதிலடியாக தெஹ்ரான் வளைகுடா நாடுகள் மீது ஆயிரக்கணக்கான ஏவுகணைகளையும் ஆளில்லா விமானங்களையும் ஏவியது. அரபு உடன்படிக்கைகளின் கீழ் 2021 இஸ்ரேலுடன் உறவுகள் இயல்பாக்கிய ஐக்கிய அரபு அமீரகம் இந்த பதிலடி தாக்குதலின் பெரும் பாதிப்பை சந்தித்தது. அந்நாட்டின் மீது கிட்டத்தட்ட 3000 ஏவுகணைகளும் ஆளில்லா விமானங்களும் தாக்கப்பட்டன. ஈரான் மீது ஒருங்கிணைந்த வளைகுடா தாக்குதலை நடத்த வேண்டும் என்ற முஹம்மது பின் சயீத்தின் கோரிக்கையை பட்டத்து இளவரசர் முகமது சல்மான் மற்றும் பிற வளைகுடா தலைவர்கள் நிராகரித்து விட்டார்கள். அப்பப்பா எங்களுக்கு அவன் அடி வாங்கி சாகலப்பா அப்படின்னு சொல்லிப்பாங்க. ஈரான் மீதான போர் வளைகுடா போட்டியாளர்களை ஒரு பொதுவான எதிரியை சுற்றி வளைப்பதற்கு பதிலாக சவுதி அரேபியா மற்றும் ஐக்கிய அரபு அமீரகம் இடையான பதட்டங்களை எவ்வாறு ஆழப்படுத்தியுள்ளது என்பதை இந்த அறிக்கை அடிகோடிட்டு காட்டுகிறது. சவுதி அரேபியாவும் ஐக்கிய அரபு அமீரகமும் ஈரான் மீது பதிலடி தாக்குதல்களை நடத்தியுள்ளன. ஆனால் அவற்றை தனித்தனியாக செய்தன என்று இப்போது செய்திகள் வெளியாகியிருக்கின்றது. மீண்டும் டபுள் என்டிதாரம் பாருங்க. சவுதி அரேபியாவும் ஐக்கிய அரபு அமீரகம் ஈரான் மீது பதிலடி தாக்குதலை இரகசியமான முறையில் நடத்தியுள்ளது. ஆனால் அவற்றை தனித்தனியாக செய்தன என்று இப்போது செய்திகள் வெளிவந்தவன் இருக்கின்றது. சவுதி அரேபியாவின் தாக்குதல்கள் அளவிடப்பட்டவை என்று ஆய்வாளர்கள் விவரித்துள்ளனர். மேலும் அந்த ராஜ்யம் தனது நட்பு நாடான பாகிஸ்தானின் மத்தியஸ்த முயற்சிக்கு ஆதரவளிக்கும் நிலைக்கு விரைவாக திரும்பியது. அதாவது இந்த போர்டர்கள்ல ஈரான் போர்டர்கள்ல கொஞ்சம் தாக்கல் அடுத்து பார்த்தாங்க, நம்மளா இது முடியாப்பான்ட்டு மெல்ல வழியிட்டு பாகிஸ்தான் சமாதான குழாமுக்குள்ள போய் விழுந்துட்டாங்க. தலை தப்பின சம்பிராம் புண்ணியம் என்று சொல்லலாம். இதற்கு மாறாக ஐக்கிய அரபு அமீரகம் ஈரானை எரிசக்தி தளங்களை குறிவைத்தது. அமெரிக்கா போர் நிறுத்தத்தை அறிவித்துக் கொண்டிருந்த நேரத்தில் ஏப்ரல் மாத தொடக்கத்தில் வளைகுடாவில் உள்ள ஈரானின் லெமன் தீவை நோக்கி ஐக்கிய அரபு அமீரகம் தாக்கியதாக வால் ஸ்ட்ரீட் ஜேர்னல் அமெரிக்காவிலிருந்து தெரிவித்திருக்கின்றது. இவன் தானே நிறைய செய்திகளை வெளியாக்கி வரான். என்ன நோக்கத்துக்கு அவனுக்கு கிடைக்க செய்தியை வெளியாக்குறான், நோண்டி ஆகுறாங்க.
இந்த தாக்குதல் ஒரு பெரிய தீயை ஏற்படுத்தி அந்த ஆலையின் பெரும்பாலான திறனை மாதக்கணக்கில் முடக்கியதாக கூறப்படுகிறது. அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் போர் நிறுத்தத்தை அறிவித்துக் கொண்டிருந்த நேரத்தில் இது ஒரு குறிப்பிடத்தக்க பதற்ற அறிவிப்பை குறைப்பதாகவும் சொல்லப்பட்டாலும், ஆனால் இப்போது உண்மைகள் வெளிவந்த வண்ணம் இருக்கு இல்லையா? இன்னொரு யுத்தம் வந்தா அடிச்சு சாத்துவான் பாதி. சவுதி அரேபியா செங்கடல் வழியாக எண்ணெய் ஏற்றுமதி செய்ய கிழக்கு மேற்கு குழாய் வழியை கொண்டிருக்கும். அதாவது இப்ப சவுதி அரேபியா செங்கடல் வழியாக அந்த எண்ணெய் ஏற்றுமதியை ஷிப் போக்குவரத்து, அதாவது அந்த வளைகுடா சந்தி இல்லாம குழாய் மூலமாக கடலுக்கு அடியில கொண்டு போது ட்ரை பண்ணி கொண்டிருக்கிறாங்களாம். ஐக்கிய அரபு அமீரகம் ஈரானால் அதிகம் பாதிக்கப்பட்டுள்ளது. இந்த போர் சுற்றுலா மற்றும் நிதி மையமாக அதன் அந்தஸ்தையும் பாதித்துள்ளது. அதாவது இந்த டூரிசம் மிகப்பெரிய துபாய்க்கு வருமானம் இல்லை. இந்த அடிக்கு பிறகு மக்கள் அங்க இன்னும் போகல, வருமானம் குறைவு, பிசினஸ் எல்லாம் அள்ளிட்டு நாட்டை விட்டு ஓடி போறானுகள். என்னன்னா இவர் வாணிக இந்த கட்டடத்தை கொண்டு கட்டி கொண்டு இருக்கால, அத்தனையும் இந்த யமன் பக்கம் எல்லாம் சூறையாடப்பட்ட நகைகளை சூறையாடிட்டு வந்து அங்க அந்த கருப்பு முஸ்லிம்களை தாக்கி அழிச்சிட்டு இந்த மாதிரி பில்டிங் கட்டுறாரு. நல்லா இருக்கா? அடிச்சு அரசன் அந்த அறுப்பான் இல்ல. ஈரான் மீதான போரை தொடருமாறு அமெரிக்காவிடம் அபுதாபி பகிரங்கமாகவும் தனிப்பட்ட முறையிலும் வற்புறுத்தியது. மேலும் ஹார்முஸ் ஜலசந்தியின் மீது ஈரான் புதிதாக பெற்ற கட்டுப்பாட்டுக்கு பதிலடி கொடுக்க படைப்பலத்தை பயன்படுத்த அங்கீகாரம் அளிக்கும் ஒரு தோல்வியுற்ற முன்மொழிவை ஐக்கிய நாடுகள் சபையில் முன்வைத்தது. சித்தாந்தம், குடும்பம் மற்றும் வரலாறு ஐக்கிய அரபு அமீரகம் சவுதி அரேபியா பகைமை விளக்கம் என்றும் தெரிவித்திருக்கின்றது. ஈரானின் தாக்குதலுக்கு வளைகுடா ஒத்துழைப்பு மன்றம் பலவீனமாக பதிலளித்ததை ஐக்கிய அரபு அமீரகத்தின் ஜனாதிபதி ஆலோசகர் அன்பர் கர்காஸ் கடுமையாக விமர்சித்தார். தனது வளைகுடா அண்டை நாடுகள் மீதான ஐக்கிய அரபு அமீரகத்தின் அதிருப்தி மே மாதம் ஒபெக் எண்ணெய் கூட்டமைப்பிலிருந்து அது வெளியேறுவதில் உச்சகட்டத்தை அடைந்தது. வளைகுடா அண்டை நாடுகளான பதற்றங்களுக்கு மத்தியில் ஐக்கிய அரபு அமீரகம் இஸ்ரேலுடனான தனது உறவை மேலும் வலுப்படுத்திக் உள்ளது. அமீரகம் தனது தூதரகம் ஒன்றை அமைப்பதற்காக இஸ்ரேலுக்குள் நிலம் ஒன்றும் வாங்கி இருக்கின்றது. அது ஒரு லேட்டஸ்ட் செய்தி. ஈரானிய தாக்குதலிலிருந்து தற்காத்துக் கொள்வதற்காக இஸ்ரேல் அயன்டோம் வான் பாதுகாப்பு பீரங்கிகளையும் அவற்றை இயக்குவதற்கான வீரர்களையும் ஐக்கிய அரபு அமீரகத்திற்கு அனுப்பியதாக இஸ்ரேலுக்கான அமெரிக்க தூதர் மைக் ஹக்கபி கூறியிருக்கின்றார். இஸ்ரேல் அவர்களுக்கு அதாவது ஐக்கிய அரபு அமீரகத்துக்கு அயன்டோம் பீரங்கிகளையும் அவற்றை இயக்க உதவும் பணியாளர்களையும் அனுப்பியுள்ளது. ஏன் என்றால் ஆபிரகாம் உடன்படிக்கையின் அடிப்படையில் ஐக்கிய அரபு அமீரக உறவு உள்ளது என்று இந்த மாத தொடக்கத்தில் டெல் அபீபில் நடந்த ஒரு நிகழ்வில் ஹக்கபி கூறினார். ஆனால் இஸ்ரேலுடனான தனது நெருக்கத்தின் ஆழத்தை ஒப்புக்கொள்வதில் ஐக்கிய அரபு அமீரகம் கூட எச்சரிக்கையாக இருந்து வருகிறது. போரின் போது நெதன்யாகு ஐக்கிய அரபு அமீரகத்துக்கு சென்றதாக இந்த வாரம் அவரது அலுவலகம் கூறியது. ஆனால் அந்த பயணம் நடந்ததையே அபுதாபி மறுத்துள்ளது. காசா மீதான இஸ்ரேலின் போரை ஐநா இனப்படுகொலை அறிஞர்கள், மனித உரிமை வல்லுநர்கள் மற்றும் சவுதி பட்டத்து இளவரசர் முகமது பின் சல்மான் மற்றும் எகிப்திய ஜனாதிபதி அப்துல் ஃபத்தா அல் சிசி உள்ளிட்ட உலக தலைவர்கள் ஒரு இனப்படுகொலை என்று முத்திரை குத்தியுள்ளனர். ஆனாலும் ஐக்கிய அரபு அமீரகம் இன்னும் அது பற்றி வாயே திறக்கவில்லை. அப்ப இவன் என்னன்னு சொல்ல போறோம்? அடிக்கணுமா இல்லையா? அமீரகம் அடி வாங்கணுமா இல்லையா? ஈரான் அடி கொடுக்கணுமா இல்லையா? கொடுப்பான். மூன்றாம் யுத்தம், அதாவது மூன்றாவது தொடர். இப்ப ஈரான் அமெரிக்கா 1, 2 Part 2 தானே போயிருக்குது. Part 3 வந்தால் நீங்க இருந்து பாருங்க, பில்டிங் எல்லாம் அமீரகத்தில பில்டிங் எல்லாம் தரமட்டமாகும். மிகப்பெரிய பொருளாதார இழப்பை அமீரகம் சந்திக்கும் என்பதில் மாற்று கருத்துக்கிடமில்லை. இறைவன் காப்பாற்றணும். மூன்றாவது, அதாவது Part 3 சண்டை வராமே வந்துச்சு மதனை, நீ தப்ப மாட்டாயிரா, அடிப்படை செத்து போய். பார்க்கலாம் மீண்டும் மற்றும் ஒரு காணொளியில். அன்பு நேயர்களே, என்றும் உங்களுடன் சன்ரைஸ் இந்தியா டிவி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் சேவை. ஆதரவு தாருங்கள், அரவணைப்போம். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.